அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தில் லக்னம் முக்கியமா, லக்னாதிபதி முக்கியமா? இரண்டும் முக்கியம்தான். வீட்டின் அதிபதியும் முக்கியம், வீடும் முக்கியம். அப்பொழுதுதான் அந்த வீட்டு பலன்கள் முழுமையாக கிடைக்கும். இங்கே லக்னம், லக்னாதிபதி இரண்டில் ஒருவராவது நன்றாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு ஓரளவு வாழ்க்கையில் முன்னேற்றக்கூடிய அமைப்பு இருக்கும். இதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதியை விட லக்ன வலு என்பது முக்கியம். ஏனென்றால் லக்னாதிபதி என்னதான் வலுத்திருந்தாலும் லக்னம் பாபத்துவம் அடைந்திருக்கும் போது ஜாதகரால் எளிதில் வெற்றி பெற முடியாது. ஜாதகருக்கு முயற்சிகள் இருக்கும், தன்னம்பிக்கைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். லக்னாதிபதி தன்னம்பிக்கை குறிக்கக்கூடிய கிரகம். அதே லக்னம் என்பது ஜாதகருடைய அந்த முயற்சிக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி அமைப்பை குறிக்கும். அதாவது சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி நன்றாக வலுவாக இருந்து தசை நடத்தி கொண்டிருப்பார், ஆனால் நல்ல பலன்கள் நடக்காது. அதற்கு காரணம் லக்னம் பாவத்துவம் அடைந்திருக்கும். இன்னும் குறிப்பாக லக்னத்தில் ஒரு பாவர் இருந்தால் கூட பரவாயில்லை, 2 பாவர்கள் லக்னத்தில் அமரும் போது லக்னாதிபதி என்ன நிலையில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்கள் என்பது நடக்காது. எனவே ஒரு ஜாதகத்தில் மிகவும் நுணுக்கமாக ஆராயும் போது லக்னாதிபதியை விட லக்னம் பெறும் வலுவே ஒரு ஜாதகரை பிரகாசிக்க வைக்கிறது. எனவே இந்த அமைப்பில் ஒரு ஜாதகத்திற்கு லக்னம், லக்னாதிபதி இரண்டும் தேவைதான் என்றாலும் லக்னம் என்பது மிக முக்கியமான ஒன்று. லக்னம் தான் ஒரு ஜாதகருடைய, அதாவது எப்படிப்பட்ட நிலையில் இருப்பார் என்பது அமைப்பை குறிக்கக்கூடியது. லக்னாதிபதி வலுவிழந்திருக்கும் நிலையில் கூட லக்னம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு கெடுபலன்கள் பெரிதாக நடக்காது. எனவே லக்னம் பெறும் சுகத்துவம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நன்றி, வணக்கம்.